அண்மை செய்தி. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். நகல் எரிப்பு போராட்டத்தின் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. சட்டமன்றத்தை நோக்கி புறப்பட்டவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்திருப்பதாக கள்ளத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் நகல் எரிப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். நகல் எரிப்பு போராட்டத்தின் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. விரிவான விவரங்களை வழங்கலாம். புதுச்சேரியில கடந்த 8 வருடத்துக்கு முன்பாக பொதுப்பணித்துறையில் பணியமர்த்தப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களை அப்போது தேர்தல் துறையானது அவர்கள் பணியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். அதில் தொடர்ந்து இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும், அதே போன்று அவர்களுக்கு 18,000 ரூபாய் சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். ஆனால் கடந்த 2 வருடங்களாக அவர் அறிவித்தது போல அவர்களுக்கு பணி வழங்கவில்லை, அவர்களுக்கு 18,000 சம்பளமும் வழங்கவில்லை என 2 வருடங்களாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெறுவதன் காரணமாக இவர் தொடர்ந்து போராட்டத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று இந்த நிலையில ராஜத்திரங்கம் அருகே புதுச்சேரி அரசை கண்டித்தும் அதே போன்று தீர்ப்பு வழங்கிய ஐயாசாமி நகல் எரிப்பு போராட்டமானது முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும், அதே போல் 18,000 ரூபாய் சம்பளம் வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த நகல் எரிப்பு போராட்டத்தில் முயற்சித்தனர். அதே போல சட்டமன்றத்தை நோக்கி பேரணியாக சென்ற போது காவல்துறையினர் அவர்கள் தடுத்து நிறுத்தினர். இதனால் காவல்துறைக்கும் அவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பெரும் பரபரப்பாக அந்த பகுதியில் காணப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் கோரிக்கை இந்த சட்டமன்றத்திலேயே நிறைவேற்றி தர வேண்டும், உடனடியாக தங்களுக்கு பணி வழங்க வேண்டும், 18,000 ரூபாய் உயர்த்தப்பட்ட சம்பளத்தையும் வழங்க வேண்டும் என அவர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்யும் முயற்சியானது ஏற்பட்டது. இதால் கடும் சிரமத்திற்கு பிறகு அவர்களுக்கு அனைவரையுமே குண்டுகட்டாக காவல்துறை வேனில் ஏற்றிக் கொண்டு கைது செய்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.